தளபதி படம் அப்படின்னு சொன்னாலே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அந்த ரிலீஸ் டைம்ல வந்துகிட்டே இருக்கும். அதுலயும் இந்த சென்சார் இந்த சர்டிஃபிகேட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து அதிகமா இப்ப எல்லா படத்துக்குமே வருது. பராசக்தி அது கூட வந்திருக்கு. இந்த மாரி ஒரு ஒரு படத்த வந்து தாக்கி, இந்த மாரி நீங்க டயலாக்ஸ் கட் பண்ணணும், இந்த மாரி மியூட் வர்றது எந்த அளவுக்கு ஹெல்த்தியா இருக்கும் ஒரு படத்துக்கு? ஹெல்த்தின்னு பார்க்கும்போது இது அன்ஹெல்த்தியான ஒரு விஷயம் தான். பட் படத்துல வந்து அவங்க சென்சார் போர்டு வந்து எப்போதுமே யார் ஆட்சியில இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபேவரா இருக்கும். யார் ஆட்சியில இருக்காங்களோ, எந்த அரசு, எந்த கட்சி ஆட்சியில இருக்கோ, அவங்களுக்கு எதிரா படத்துல எந்த கருத்தும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்பவே கவனமா இருப்பாங்க. தீர்மானம் இருப்பாங்க. அந்த அந்த மாரி விஷயங்கள் படத்துல இருக்கும்போது, டிலே அல்லது குடுக்காம இருக்கிறது, அந்த மாரி நெறைய சிக்கல்கள் வரதான் செய்யும். ம். அது தவிர்க்க முடியாது. இப்போ பராசக்தியில பார்த்தீங்கன்னா, அரசியல் வசனம் படம் பேசுற அரசியல்னால அதுக்கு பிரச்சனை வந்துச்சு. ஜனநாயகன் வந்து அந்த ஹீரோ வந்து தேர்தல் அரசியல்ல இருக்கிறதுனால ஒரு பிரச்சனை வருது. இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அ ஜனநாயகன்ல வந்து எந்த அரசியல் பிரச்சனையும் கிடையாது. இது அவங்க வந்து இத கட் பண்ணணும். இப்ப பராசக்தியில 24 கட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகன்ல எந்த கட்டுமே கிடையாது. அவங்க ஒண்ணே ஒண்ணு யூக்கு பதிலா யுஏ சர்டிபிகேட் குடுக்குறேன் அப்படின்னு மட்டும் தான் சொன்னாங்க. மத்தபடி அரசியல் வசனங்கள்ல கட் பண்றது அதெல்லாம் எதுவும் இருக்காது. அந்த தளபதி இருக்கிற அந்த அரசியல் தேர்தல் அரசியல்னால அதுக்கு பிரச்சனை வருது. அவருடைய படங்களுக்கு வரிசையா பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. தலைவால ஆரம்பிச்சு நெறைய படங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் பிரச்சனைகள் வேற வேற இருக்கும். தலைவாலலாம் வந்து இதே மாரியான தேர்தல் அரசியலுக்கு அவர் வரப்போறாரோன்ற ஒரு சந்தேகத்துல. அவர் வரல. ஆனா வந்துற போறாரோன்னு வெறும் ஒண்ணும் இல்ல. தலைவான்னு போட்டு கீழ டைம் டூ லீடுன்னு போட்டாங்க. அந்த ஒரு 3 வார்த்தைக்காக அந்த படத்த அப்ப இருந்த முதல்வர் நிறுத்தி வச்சிருந்தாங்க. அது மாரி உங்களுக்கு தேர்தல் அரசியல் வந்தா எதிரிகள், எதிர்ப்பு வரதான் செய்யும். அதனால தான் இது.